வக்ஃப் மசோதா அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, மோசடியானது என திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் வக்ஃப் மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர், பெரும்பான்மை இருப்பதால் சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படக்கூடாது என்றும் கூறினார். I am standing on behalf of the DMK party to oppose this bill. The Tamil Nadu Legislative Assembly has passed a unanimous resolution not to pass this bill, but the government is on its process. We reject the bill in its entirety because it is legally flawed, constitutionally indefensible and morally reprehensible. மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் இதற்கு முன்பு இருந்த சட்டத்திற்கு மாறாக இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் சட்டமாக உள்ளது என ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழக தலைவரும் முன்னாள் வக்ஃப் போர்டு தலைவருமான ஹைதர் அலி கூறியுள்ளார். உரிமைகளை பறிக்கிற ஒரு சட்டம் தான் கொண்டு வந்திருக்காங்க. நேற்றைக்கு கூட நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் சொன்னார், ஆணு நினைக்கிறது ஓடாய் கவலைப்பட்ட கதையாத்தான் உங்க கவலை இருக்கு, நீங்க முஸ்லிம்களுக்காக கவலைப்படுறீங்களான்னு கேட்டார். அதுதான் இதனுடைய இவ்வளவு காலமாக இயற்றப்பட்ட சட்டங்கள் 1924, 95, 2013 எல்லாம் வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பதற்குரிய சட்டமாக இருந்தது. ஆனால் 2013 சட்டத்தை வக்ஃப் சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காக கொண்டு வருகிற சட்டமாக இருக்கிறது. என்ன நன்மைகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் 2013 செய்திருக்கிறார்கள், 95 செய்திருக்கிறார்கள், 54 செய்திருக்கிறார்கள், 24 செய்திருக்கிறார்கள், 1924 செய்திருக்கிறார்கள். இப்ப எதிராக வக்ஃப் முஸ்லிம்களுடைய உரிமைகளை ஒவ்வொன்றாக பறித்துக் கொண்டு வருவது போன்று முஸ்லிம்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்குரிய RSS திட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்காக இதை ஏற்படுத்தியிருக்கிறார்கள்.